ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் யோகத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், யோகத்தை நோக்கி நம்ம எடுக்க வேண்டிய சின்ன சின்ன படிக்கட்டுகள் பற்றி இந்த 6வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லிட்டு வராரு. அதில் சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும், எப்படி அளவாக சாப்பிடணும், எப்படி அளவாக தூங்கணும், ஏன் எப்படி அளவாக வேலை செய்யணுன்றதெல்லாம் கூட பகவான் சொல்லிட்டு வராரு. அது யோகத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவும் தான் பகவான் சொல்லிட்டு வராரு. அந்த வரிசையில் 18வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹஸ் சர்வகாமேப்யஹ யுக்த இத்யுச்யதே ததா. ததானா அப்போது, யுக்த இதி உச்சியதே தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தகுதி, யாருக்கு தகுதி, எப்போ தகுதி என ததா அப்போதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. யதா சர்வ காமேபியக, யதா எப்போ, சர்வ காமேபியக எல்லா ஆசைகள் விருப்பங்கள்லேருந்தும் நிஸ்பிருக விலகி இருக்காங்களோ அப்போது யோகத்துக்கு தகுதி படைத்தவன் ஆகிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த நிலை எப்படி அடையலாம், அதாவது சர்வ காமேபிய நிஸ்பிருக இந்த ஒரு லெவல், இந்த நிலை எப்படி நம்ம அடைய முடியும்னா, எதா எப்போ சித்தம் இந்த சிந்தனை நம்ம மனசு இருக்கு இல்லையா, ஆத்மனியேவ தன்னோட ஆத்மாவிடத்திலேயே ஆத்ம விஷயங்களில் மட்டுமே அவதிஷ்டத்தை நல்லா ஈடுபட்டு நிலை நிற்குதோ அப்போ எல்லா ஆசைகள்லேருந்தும் விலகலாம். எப்போ எல்லா ஆசைகள்லேருந்தும் விலகி இருக்கோமோ அப்போ யோகத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்லலான்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதான் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே படிக்கட்டாக இருக்க பாருங்கள். அதாவது இப்படி ரிவர்ஸாகவும் பார்க்கலாம், இல்லை சின்ன படிக்கட்டிலேருந்து போகலாம். எப்போ ஒருத்தவங்க யோகத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்ல முடியும், அவங்க எல்லா ஆசைகள்லேருந்தும் விலகி இருக்கும்போது. எப்படி எல்லா ஆசைகள்லேருந்தும் விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் அப்படின்னு கேட்டால், எப்போ தன்னோட மனசு சிந்தனை எல்லாமே ஆத்மாவிலையும் ஆத்ம விஷயங்களில் மட்டுமே ஈடுபட்டிருக்கோ அப்போது அப்படின்ட்டு. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னு வைங்க, நம்ம மனசு சிந்தனை எல்லாம் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் போக விடாமல் இழுத்து உள்ள நம்ம ஆத்மாவிலேயே ஆத்ம விஷயங்களில் நோக்கியே செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, அப்போ எப்போ மற்ற விஷயங்கள்லேருந்து அதை திசை திருப்பி கவனத்தை திருப்புறோமோ அப்போ மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அது எல்லாமே பற்றி எல்லாமே போயிடும் இல்லையா, அட்டாச்மெண்ட் எல்லாமே போயிடும். அப்போ எப்போ அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஆகுதோ சரி, இப்போது யோகத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அடுத்து இந்த சிந்தனை மனசு இதெல்லாம் நம்ம ஆத்மாவை நோக்கி செலுத்தணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா. என்ன மாதிரி, அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்குமா? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அது எப்படி கவனத்தை அப்படி இப்படி சிதற விடாமல் ஒருநிலைப்படுத்துறது அப்படின்ட்டு, அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.